வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 ஜனவரி 16 திருவள்ளுவர் தினம் அதிகாலை 5 மணி வானிலை நிலவர அறிக்கை. தற்பொழுது வானிலை அமைப்பு பார்த்திங்கன்னா, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படக்கூடிய மேற்கத்திய இடையூறு காஷ்மீரின் வடமேற்கு பகுதி மற்றும் வடக்கு பகுதியில், அதாவது ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், எல்லாஸ்தான், அப்படியே ஆப்பிரிக்க நாடுகள் வரைக்குமே வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் தீவிரமாக இருக்கிறது. இறுதியாக செயலிழக்கும் இடம் இமயமலை, அங்கே தீவிரமாக காணப்படுகிறது. அங்கு பனிமழையும் கடும் பனிப்பொழிவும் நிலவுகிறது. அடுத்தபடியாக காற்று அதேபோல் அது மலையில் இருக்கக்கூடிய ஒரு பனிப்புயல், காற்றழுத்த தாழ்வு நிலை மலையில் இருக்கிறது, இமயமலையில், காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தானில். அடுத்தபடியாக காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இலங்கைக்கு தெற்கே நீடிக்கிறது. இதன் காரணமாகவே கிழக்கு காற்று பாதி இலங்கைக்கு தெற்கே, இலங்கையின் தெற்கு அரை பகுதியில் மட்டும் காற்று நுழைந்து தூறல் நனைக்கும் மழை காணப்படுகிறது இலங்கைக்கு. அடுத்தபடியாக இந்தியாவின் மையப்பகுதியில் நேற்று மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதியில் நீடித்து கொண்டிருந்த ஆன்டி சைக்ளோன், அதாவது உயர் அழுத்தம், அதாவது எதிர் சுழற்சி, இது இன்று அதிகாலையில் மகாராஷ்டிரா கடலோரத்திற்கு நகர்ந்திருக்கிறது. இது எதிர் நிகழ்வு. இதனால் இந்த எதிர் நிகழ்வு அங்கே இருக்கும் இடத்துல எதுவும் தெரியாது, கிளியர் ஸ்கையாக தான் இருக்கும். இதோட வேலை என்னென்னா, குளிர் அதிகமாக கீழே கொண்டு வரும். இது ஏற்கனவே உங்களுக்கு தெரிந்தது தான், புதிதாக கேட்பவர்களுக்காக சொல்லி கொண்டிருக்கிறேன். இமயமலையில் மேலே அனுப்பக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலை இமயமலை அமைந்திருக்கிறதுனால வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அது பனியை மேலெழுப்பும். மேலெழுத்து, அதாவது மேலடுக்கில் பறவை செய்யக்கூடிய அந்த குளிரலையை அதிகமான குளிர்ச்சியான இடத்தில் என்ன செய்யணும்னா, அந்த குளிர் காற்று அதிகமாக வெயிட் இருக்கிறதுனால அது கீழ் நோக்கி வந்து ஒரு சுழற்சியை உண்டு பண்ணும். அந்த சுழற்சி தான் ஆன்டி சைக்ளோன். இது கடிகார சுற்றில் சுழலும். இமயமலையில் இருப்பது கடிகார சுற்றிற்கு எதிர் திசையில் சுழலும். அது பனியை மேலெழுப்பும். இது மேலெழுந்த பனியை கீழே கொண்டு வந்து நாடு முழுவதும் பரப்பும். மேலிருந்து கீழே கொண்டு வந்து நாடு முழுவதும் பரப்பும். அதன் அடிப்படையில் தமிழகம் வரைக்குமே, தமிழகத்தோட தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரைக்குமே வந்து பரப்புகிறது. இது கடல் கடந்து இலங்கையோட பாதி வரைக்குமே செல்கிறது. 50% வடக்கு இலங்கை வரைக்குமே, வட அரை பகுதி இலங்கை வரைக்கும் பரப்புகிறது. இது வானிலை அமைப்பு. இதனால் என்ன ஆகும்னா, இந்த குளிர் தொடர்ந்து நீடிக்கும். குளிர், அதாவது சாதாரண இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் மட்டும் இமயமலையில் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பனி அங்கேயே இருக்கும், இங்கே மூடு பனியாக இருக்கும், அவ்வளவுதான். ஆனால் இந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி சைக்ளோன் எனக்கூடிய உயர் அழுத்தம் எதிர் சுழற்சி என்ன ஆகுதுன்னா, காற்றுடன் அதாவது பரப்புகிறது தரைப்பகுதியில். அதனால் குளிர் காணப்படுகிறது. இது கடலில் இறங்கி மேலே எழுகிறது. அதாவது அதோட நான் படம் வரைந்து இதோட இணைத்து அனுப்புகிறேன் ஆடியோவோட பாருங்கள். இந்த குளிர் அந்த காற்றின் வரத்தின் காரணமாக இந்த குளிர் நிலவுகிறது. வெறும் காற்று இல்லாமல் இருந்தால் வெறும் மூடுபனி மட்டும் இருக்கும். இந்த குளிர் 27ஆம் தேதி வரைக்கும் கண்டிப்பாக நீடிக்கும். ஜனவரி 26 குடியரசு தினத்தன்னைக்கும் அடுத்த நாள் 27ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும். 26 குறையும், 27 மேலும் குறையும். 21, 22ஆம் தேதி ஒரு காற்று சுழற்சி, அதாவது கடந்த போகி பண்டிகை அன்னைக்கு இருந்தது போல் அதாவது இன்று இருக்கக்கூடிய காற்று சுழற்சி போல் ஒரு காற்று சுழற்சி இலங்கை ஒட்டி வரும். இலங்கைக்கு தெற்கு பகுதி, இலங்கை ஒட்டினா இலங்கை கிழக்கு பகுதி அல்ல, இலங்கைக்கு தெற்கு பகுதி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை ஒட்டியோ அல்லது அப்பாலோ இலங்கைக்கு தென் கிழக்கு பகுதி வரைக்கும் வரும். அதன் காரணமாக இலங்கையில் மீண்டும் ஒரு மழை தெற்கு பகுதியில் மட்டும் அல்லது தென்கிழக்கு பகுதியில் மட்டும் பெய்யும். ஆனால் வடக்கு பகுதி இதே குளிர் நீடிக்கும் 27ஆம் தேதி வரைக்கும்.
அதே போல் இலங்கையில் அந்த 21, 22 உருவாகக்கூடிய, அதாவது இலங்கை அல்ல, இலங்கைக்கு தென்கிழக்கே சுமத்ரா தீவு மற்றும் அந்தமான் தெற்கு பகுதியில் உருவாகி அதோட வெளி சுற்று வந்து இலங்கை தொட்டுட்டு மீண்டும் சுருங்கி அது 27, 28, 29, 27 கிடையாது, 28, 29, 30, 31 தேதிகளிலே ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறும். இலங்கைக்கும் அந்தமானுக்கும் இடையே தென்கிழக்கு இலங்கைக்கு அப்பால், அதாவது கல்முனைக்கு தென்கிழக்கே, அதாவது இந்திய பெருங்கடல் மற்றும் வங்கக்கடல் இணையும் இடத்திலே, பெரும்பாலும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை இம்மாத இறுதி நாட்கள் 29, 30, 28க்கு மேல் 29, 30, 31 தேதிகளில் உருவாகி ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இலங்கை கரை கடந்து பிப்ரவரி மாதம் முதல் 3 தேதிக்குள், பிப்ரவரி 3 தேதிக்குள் அது மன்னார் வளைகுடாவில் நுழைந்து தென் தமிழகத்திற்கு நல்ல மழையை கொடுப்பதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இதனோட தீவிரத்தன்மை தொடர்ந்து ஆய்வில் இருக்கிறது. எந்த அளவுக்கு தீவிரமாகி தென் தமிழகத்தின், அதாவது தேனி வரைக்கும் மழையை கொடுக்குமா, திண்டுக்கல் வரைக்கும் மழையை கொடுக்குமா, அல்லது உடுமலைப்பேட்டை வரைக்கும் மழையை கொடுக்குமா, பொள்ளாச்சிக்கும் மழையை கொடுக்குமா, திருச்சிக்கு மழையை கொடுக்குமா, புதுக்கோட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், நாகப்பட்டினத்துக்கு மழையை கொடுக்குமா, கடலூர் வரை முன்னேறி மழை கொடுக்குமா போன்றவை ஆய்வில் இருக்கிறது. ஏனென்றால் ஏற்கனவே பலதரப்பட்ட அனுபவங்கள் காரணமாக எதையும் முன்கூட்டியே அறிவிக்க நான் அச்சப்படுகிறேன். நிச்சயமாக என் மனதில் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவை உறுதி செய்து உங்களுக்கு அளிக்கிறேன். ஓரிரு நாள் 18ஆம் தேதி வரைக்கும் பொறுமையுடன் இருங்கள். அந்த பிப்ரவரி 1, 2, 3 தேதிகளில் வரக்கூடிய அந்த தாழ்வு மண்டலம் எந்த அளவுக்கு முன்னேறி எத்தனை மாவட்டங்களுக்கு, நிச்சயமாக தூத்துக்குடிக்கு மழை உண்டு. தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டம் தெற்கு பகுதிக்கு கண்டிப்பாக மழை. ராமநாதபுரம், தூத்துக்குடிக்கு மழை உண்டு. திருநெல்வேலியோட தெற்கு கடலோர பகுதிக்கு மழை உண்டு. இப்பொழுது வரைக்கும் உள்ள நிலைமையில் மேலும் அதோட தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது. 18ஆம் தேதி அறிவிக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அதிலிருந்தே வெப்பநிலை உயரத் தொடங்கும். கடல் வெப்பம் நேற்றைய காட்டிலும் இன்று கூடியிருக்கிறது. இன்றைய காட்டிலும் நாளை கூடும். ஆகவே நிச்சயமாக பிப்ரவரி 1ஆம் தேதி கடல் வெப்பம் கூடித்தான் இருக்கும். இதன் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது டெல்டாவிற்கும் அந்த பிப்ரவரி 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி வரக்கூடிய மழை நல்ல மழையை கொடுக்கும் என்றே தெரிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஆய்வு தொடர்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிப்ரவரி 15 அடுத்த தாழ்வு மண்டலம் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இது பிப்ரவரி 1, 2, 3 வந்தாலே தாமதம் அடையும். ஒரு 5 தேதி வரைக்கும் எடுத்துட்டாலே அடுத்த 5 தேதி 7 நாட்கள், அடுத்தது 12ஆம் தேதிக்கு மேல் தான் அடுத்த தாழ்வு நிலை வரும். ஆகவே பிப்ரவரி 15 ஒன்றும், அது பிப்ரவரி 15 வர்றது 18 வரைக்கும் கொண்டு போயிடும், வந்துடும். ஆகையினால அது பிப்ரவரி 15 to 18, அதாவது பிப்ரவரி 12 to 18, பிப்ரவரி 12 to 18 ஒரு தாழ்வு நிலை ராமேஸ்வரம் பகுதிக்கு வரும்பொழுது, அதாவது இலங்கை கரை கடந்து மன்னார் வளைகுடாவின் வடக்கு பகுதி பாக் ஜலசந்திக்கு வரும்பொழுதும் நல்ல மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, உத்தேசிக்கப்படுகிறது. ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது. உறுதிப்படுத்த முடியவில்லை என்றால் உறுதிப்படுத்தி சொல்கிறேன் பிறகு பொறுமையுடன். எல்லாம் எதற்காக நான் சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரியும். பொறுமையுடன் இருங்கள். கடல் சாதகமாக இருக்கிறது, வளிமண்டலம் சாதகமானவுடன் மழை பெய்யும் என்று சொல்லியிருக்கிறேன். ஆகவே நிச்சயமாக அது நடக்கும். பொறுமையுடன் இருங்கள். அடுத்தபடியாக பிப்ரவரி 15க்கு, அதாவது 18 வரைக்கும் உள்ள வானிலைக்கு அடுத்தபடியாக மார்ச் முதல் வாரம் அது நாகப்பட்டினம் மாவட்டம் அருகே வந்து நல்ல மழையை கொடுக்கும். மார்ச் முதல் வாரம். அப்போ நாகப்பட்டினம் மாவட்டம் வந்தாலே நிச்சயமாக அது சென்னை வரைக்கும் முன்னேறி மழை கொடுக்கும். ஆகவே அடுத்தது மார்ச் முதல் வாரத்துக்கு அடுத்தபடியாக மார்ச் மத்தியில் 15ஆம் தேதி வாக்கிலே ஒன்று கடலூருக்கு அருகே வந்து சென்னை, நெல்லூர் வரைக்கும் மழை கொடுக்கும். மார்ச் 15. மார்ச் 15க்கு அடுத்தபடியாக ஏப்ரல் 1 சென்னைக்கே வந்து நல்ல மழையை கொடுக்கும். ஆகவே கோடை மழை நன்றாக பெய்யும், கை கொடுக்கும். ஆனால் தினசரி பெய்யாது. மழை காலம் போல் மாதத்தில் 4 நாள் இடைவெளி விட்டு பெய்யும். மீத நாட்கள் எல்லாமே வெயில் காணப்படும். பிப்ரவரியில் இரவில்
பனியும் பகலில் வெயிலும் காணப்படும். அந்த மழை வரும் நாள் மட்டும் பெய்துவிட்டு சென்றுவிடும். ஆகவே தொடர்ந்து ஆய்வு நடைபெறுகிறது. பிப்ரவரி 1ஆம் தேதி வரக்கூடிய முதல் மழை, அதாவது 2019 முதல் மழை எனலாம். அந்த மழை எந்த அளவுக்கு முன்னேறி பெய்யும் என்பதை 18ஆம் தேதிக்குள் உங்களுக்கு அறிவிக்கிறேன். 18ஆம் தேதி கண்டிப்பாக அறிவிப்பேன். உறுதிப்பட தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.